தமிழ்நாடு அரசின் அந்த 17வது சட்டப்பேரவை கூட்டத்தில் இன்றைக்கு ஆளுநர் அவர்களின் உரையில் நன்றி தெரிவிக்கும் தீர்மானங்கள் நடைபெற்றது. இன்று நாங்கள் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து அவர்களுக்கு எங்களுடைய நன்றியையும் அவருடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டோம். ஏனென்றால் நேற்று மேதக ஆளுநர் அவர்களின் உரையில் நம்ம தமிழக அரசு சமூக நீதி கணக்கெடுப்பை நடத்தப்படும் என்ற ஒரு அறிவிக்கையை உறுதிமொழியாக அளித்திருந்தார்கள். மைய அரசின் சென்சஸ் கணக்கெடுப்புக்கு நடத்தப்பட்ட பின்னர் சமூக நீதி சர்வே தமிழ்நாட்டில் எடுக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை நேற்று மேதக ஆளுநர் அவர்களின் உரையில் வெளிவந்திருந்தது. அந்த அறிவிப்புக்காக பாட்டாளி மக்கள் கட்சி 46 ஆண்டு காலம் போராட்டம் செய்து எத்தனையோ சிறைகளை சந்தித்து எத்தனையோ போராட்டங்களை செய்து 46 ஆண்டு காலம் அதுக்காக காத்து கொண்டிருந்தோம். இந்த அறிவிப்பு நேற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையிலான தமிழக அரசு வெளியிட்டதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. எங்களுடைய மகிழ்ச்சியையும் எங்களுடைய நன்றிகளையும் தெரிவிப்பதற்காக இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து நாங்கள் எல்லாம் அவரை நேரடியாக சந்தித்து எங்களுடைய முன்னாள் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சக்தி கமலாம்பாளும் உடன் இருந்தார்கள். நாங்கள் 4 பேரும் சந்தித்து அவரை நன்றி தெரிவித்து அவரிடம் வாழ்த்து செய்தி பகிர்ந்து கொண்டோம். மேடம், இதுக்கு முன்னாடி இருந்த திமுக, அதிமுக போன்ற அரசுகளும் கூட எடுக்கப்படும் சொன்னாங்க, ஆனா எடுக்கல. இந்த அரசு மட்டும் கட்டாயமா எடுப்பாங்கன்னு இல்ல, எந்த இடத்துலயுமே அவர்கள் எடுக்கப்படும் சொல்லவில்லை. ஏனென்றால் நீங்க பார்த்திருப்பீங்க, எல்லா ஆளுநர் உரையிலோ இல்ல எந்த இடத்துலயுமே சமூக நீதி சர்வே எடுக்கப்படும் என்ற எந்த ஒரு வாக்குறுதியும் இதுவரைக்கும் சொல்லப்படவில்லை. இதுதான் தமிழ்நாட்டு வரலாற்றில் முதல் முறையாக தமிழ்நாட்டில் சமூக நீதி சர்வே எடுக்கப்படும் என்ற வாக்குறுதியை தமிழக அரசு, தமிழக வெற்றி கழக அரசு கொடுத்திருக்கிறார்கள். அதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துள்ளோம். முதலமைச்சரை சந்திச்ச பொழுது எவ்வளவு நாள்ல எடுக்கப்படும் அதெல்லாம் உறுதி ஏதாவது கொடுத்தாங்களா? நீங்க கேட்டீங்களா? இப்பொழுதைக்கு நாங்கள் அவர்களை பார்த்து நன்றி தெரிவித்தோம். உடனடியாக எடுக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தினோம். அவர்களும் சொன்னார்கள், மார்ச் மாதம் மைய அரசின் அந்த பாப்புலேஷன் சென்சஸ் அவர்களுடைய சர்வே எடுத்து முடிக்கப்படும். அதோடு சேர்ந்து எப்படி எடுக்கப்படுவது என்ற திட்டங்களை நாங்கள் தீட்டிக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துவோம். நன்றி.